குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் தேர்தல் தேதி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி. வேட்புமனு பரிசோதனைக்கான நாள் ஆகஸ்ட் 22ஆம் தேதி என்று கூறப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்களை ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை திரும்ப பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போட்டி இருந்தால் செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று தேர்தல் நடைபெறும். அன்று காலை 10 மணி முதல் 5 மணி வரை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துணை குடியரசு தேர்தலை பொறுத்தளவில் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை, மாநிலங்களவை எம்பிக்கள் அனைவரும் சேர்ந்து வாக்களிப்பார்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் இதற்கான வாக்குப்பதிவு நடைபெறும். அன்று காலை 10 மணி முதல் 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஒரு வாரமாக துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வந்தது. அதற்கான அனைத்து பணிகளும் நேற்று முடிவடைந்ததை தொடர்ந்து இன்று தேர்தல் அட்டவணையை அறிவித்திருக்கின்றன. அதன்படி செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று தேர்தல் நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து தற்போது அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை முடிவு செய்வதற்கான பணிகளை விரைவுபடுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விரைவில் இந்தியா கூட்டணி சார்பாக வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது.